இன்ஸ்டாகிராம் உங்களோட ரீல்ஸ்ல நாங்க பார்க்கும்போது இது உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கு பின்னாடி அவ்வளவு ரியலிஸ்டிக்கா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதுல கமெண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க, அது உண்மையா பொய்யான்னு இருக்க மாதிரி என்ன பதில் சொல்லுவீங்க? ஸோ அந்த சாங் அண்ட் அவங்களோட அந்த அட்மாஸ்பியர் கூட கனெக்ட் ஆகும்போது ஏதோ அவங்களுக்கு எமோஷனலா ஃபீல் ஆயிடும். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் யூஏல ஒர்க் பண்றாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க வீடியோ பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இன்ஜினியரிங்கோ இல்லை வேற ஐடியில் வேலை செய்யறது ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக நினைக்கிறாங்க. பட் இதே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே படம் வரையிடுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கு. லைட்டா டேக் இட் ஈஸியா எடுத்துறாங்க. டேக் இட் ஈஸி, அது ஏதோ எல்லாம் பண்றாங்க அப்படின்னு இருக்கு. ஆனா இப்போ ஒரு பாரிஸ்ல போய் நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அங்க வேல்யூ வேற. என்ன விஷயம் பேரியரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்கேயும் இங்கேயும் அங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. அவேர்னஸ். ஏன்னா படத்துல எல்லாம் காமிப்பாங்க, ஒரு சின்ன பெயிண்ட் ஸ்பிளாஷ் பண்ணாலே கோடிக்கணக்கில் செயல்படுறது உண்மையா இருக்கு. நான் சேல் பண்ண பெயிண்டிங் வந்து ஒரு மினிஸ்டருக்கு வந்து சேல் பண்ணேன். பாண்டியராஜன் அப்படிங்கிற மினிஸ்டர் வந்து அது வந்து ஒரு 35,000 வந்து வாங்கினார். அந்த இதுக்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண என்னோட ஓவரால் காஸ்ட் பார்த்தோம்னா 2 டீ நினைக்கிறேன். 2 டீ அண்ட் செய்திமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல். இன்னைக்கு நம்ம கூட ஆர்டிஸ்ட் நவனித் கோபாலன் இருக்கார். பிரதர் வணக்கம். வணக்கம். உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் இன்ஸ்டால. இது ஒரு பக்கம் நான் எனக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இது உண்மையா இல்ல பொய்யா, இது போட்டோவா இல்ல ரியலா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டு இருக்கு. இது பார்க்கும்போது இந்த கமெண்ட் உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு, இல்ல நான் உண்மையா வரைஞ்சிருக்கேன்டா நம்புங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு? இல்ல அவங்க இப்ப இனிஷியலா எனக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு. நிறைய பீப்புள் பாக்குறாங்க, ஆல் ஓவர் தி வேர்ல்ட் பாக்குறாங்க, நிறைய அவங்களோட கமெண்ட் ஷேர் பண்றாங்க. சில பேர்லாம் வந்து வீடியோஸ் போடலன்னுலாம் மெசேஜ் பண்றவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு நான் ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ஸ் என்னோட 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் என்னோட இந்த ஜர்னி ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அப்ப இருந்து நம்ம ஒர்க் பண்ணதுக்கான ரிசல்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ நான் ரொம்ப ரிசர்வ் டைப், அதிகமா வந்து பேசவும் மாட்டேன். அது வரையும் போது கூட அதிகமா பேச மாட்டேன். லைக் ரொம்ப டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவேன். எதுக்கு இவ்வளவு ரிசர்வ்? நம்ம இவ்வளவு விஷயங்கள் காமிக்கிறீங்க மக்கள். இல்ல நம்ம நிறைய விஷயத்த உள்வாங்கணும் அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் குவைட்டா இருக்கும்போது தான் நம்ம நிறைய அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ பார்க்கறதுல இருந்து அப்சர்வேஷனுக்குள்ள போகும்போது நமக்கு நிறைய ஒரு தனிமை தேவைப்படுது. ஓகே. தனிமையை விரும்புற நபரா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன். வித்யாநிகேதன் பப்ளிக். இங்க கோயம்புத்தூர்ல? ஆமா, கோயம்புத்தூர்ல இங்க வித்யாநிகேதன் பப்ளிக் ஸ்கூல் ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு டீச் பண்றது ரொம்ப பிடிக்கும். ரிசர்வ் டைப்பா இருந்தாலுமே பட் கிளாஸ் ரூம் அப்படின்னு போகும்போது அங்க நம்ம ஜோவியலா இருக்கும். ஓகே. ஏன்னா டீச் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயம் கத்துப்போம். கண்டிப்பா. டே டு டே லைஃப்ல வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணோம். ஜஸ்ட் மெட்டீரியல் பேஸ்டா இல்லாம லைஃப் ஸ்டைல் பேஸ்டா நான் டிசைன் பண்றேன். இட் மீன்ஸ் இப்போ அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஃபேமிலி ரன் பண்ண காசு தேவைப்படுது. அது எல்லாருக்கும் கண்டிப்பா. அப்படிங்கும்போது அப்போ ஸோ அதுக்கான ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும். நமக்கு பிடிச்சது பண்ணும். ஸோ அப்ராட்ல நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. நான் காலேஜ் முடிச்ச சமயம் ஆர்டிஸ்ட் இந்த ரோலுக்கு வந்து அப்ராட்ஸ்ல நிறைய வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்போஷர் பயங்கரமா இருக்கு. ஏன்னா படத்துல எல்லாம் காமிப்பாங்க, ஒரு சின்ன பெயிண்ட் ஸ்பிளாஷ் பண்ணாலே கோடிக்கணக்கில் செயல்படுறது உண்மையா இருக்கு. ஆக்சுவலா வந்து இப்போ லைஃப்ல வந்து எப்படி சொல்றது, நம்ப முடியாத விஷயம் எல்லாம் நடக்க சொல்லுவாங்கல்ல, அது வேர்ல்டு ஃபுல்லா ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கு. பட் இந்தியால நமக்கு அதுக்கான ஸ்பேஸ் இல்லை. இப்பதான் வந்து நம்ம வந்து அதுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த இன்டர்நெட் 2010க்கு அப்புறம் வந்து அது க்ரோ ஆயிருக்கு. என்னோட விஷன் எப்படின்னா அடுத்த ஒரு 5 or 10 years ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட சிட்டி லைக் இல்ல என்னோட ஊர் தமிழ்நாடு இல்ல கோயம்புத்தூர் எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கணும். ஸோ இங்க ஆர்ட்டுக்கான ஒரு சோர்ஸ், ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது என்னோட ஆசை. இப்போ ஆர்ட் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகேவா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னுமே டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஆர்ட் ஃபீல்ட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா தான் இருக்கு. which means பட் அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. லைக் அப்ராட் யூகே அண்ட் யூஎஸ் கண்ட்ரீஸ் எல்லாம் which means யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பார்க்கும்போது அவங்க அதுக்கான பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிட்டாங்க. பட் நம்ம இன்னுமே வந்து அடிப்படை தேவைகளுக்காக நம்ம போயிட்டு இருக்கனால என்ன விஷயம் பேரியரா இருக்குன்னு நினைக்கிறீங்க பிரதர்? அங்கேயும் இங்கேயும் அங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு சொல்றீங்க. அவேர்னஸ். ஏன்னா வந்து டு பி ஃப்ராங்க் எல்லாருமே வந்து மெடிசன் படிக்கிறது இங்க ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸா நினைக்கிறாங்க. இல்ல வந்து அடுத்தது இன்ஜினியரிங்கோ இல்ல வேற ஐடில வேலை செய்யறது ஒரு ப்ரெஸ்டீஜியஸா நினைக்கிறாங்க. பட் இதே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே படம் வரையிடுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கு. ஓகே. லைட்டா டேக் இட் ஈஸியா எடுத்துறாங்க. டேக் இட் ஈஸி, அது ஏதோ எல்லாம் பண்றாங்க அப்படின்னு இருக்கு. ஆனா இப்போ ஒரு பாரிஸ்ல போய் நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அங்க வேல்யூ வேற. இல்ல வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரில எந்த பார்ட்ல போய் நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கும் போது அவங்க வந்து ஒரு டாக்டருங்கிறத
அளவுக்கு வந்து ஈக்குவலா அவங்க பார்ப்பாங்க. ஓகே. ஏன்னா அங்க ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, லைவ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய ஆமா. பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த ரெஸ்பான்ஸ் இங்க நம்ம கொண்டு வரணும்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள், கொஞ்சம் வருஷங்கள் ஆகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நாள் ஆகாது. ஏன்னா ஓகே. வந்து கம்மிங் டெக்னாலஜி வந்து வேர்ல்டு இன்னுமே ரொம்ப குளோபல் வில்லேஜ்க்குள்ள நம்ம இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம நான் யூகேல என்ன பண்றாங்களோ அதை நான் இங்க உட்காந்து பாக்குறேன். யூஎஸ்ல பண்றதை பாக்குறேன். நான் இந்த சின்ன சிட்டில டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. இருக்கிறதுனால ஸோ அங்க இருக்கிறத நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நான் பிளாட்ஃபார்ம் செட் பண்ணா போதும். ஓகே. அண்ட் அதை லேர்ன் பண்றதுக்கான என்னோட டெய்லி பேசிஸ் விச் மீன்ஸ் என்னோடனா என்ன மாதிரி இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அந்த மாதிரி டெவலப் ஆகும். சூப்பர். வெயிட்டிங் பிரதர். அதுக்காக அந்த நாட்களுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்ஸ்டாகிராம் உங்களோட ரீல்ஸ்ல நாங்க பார்க்கும்போது இது என்னது உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கு பின்னாடி அவ்வளவு ரியலிஸ்டிக்கா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதுல கமெண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. அது உண்மையா பொய்யான்னு இருக்க மாதிரி என்ன என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? ஆக்சுவலா ஆர்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் புதுசா பாக்குறவங்களுக்கு லைக் இப்போ எப்படின்னா நம்ம சின்ன வயசு ஞாபகங்களை வந்து கனெக்ட் பண்ற மாதிரியும், ஒண்ணு வந்து பெயிண்டிங் நான் வரையறது எல்லாமே வந்து கிராமம் சார்ந்ததா இருக்கும். இன்னொன்னு வந்து ஆமா, இன்னொன்னு நம்ம 90s ஆர் 80s கிட்ஸ்ல இருக்க அவங்களோட மியூசிக். மியூசிக் 2K கிட்ஸ் எல்லாம் கணக்குல சேர்க்க மாட்டீங்க அப்படியும் சொல்ல முடியாது. 2K கிட்ஸ்க்கும் இருக்கு. பட் என்னோட மெமரிஸ் எல்லாமே 90s அண்ட் அந்த 2010க்கு முன்னாடி அதிகமா இருக்கறனால சோ அந்த சாங் அண்ட் அவங்களோட அந்த அட்மாஸ்பியர் கூட கனெக்ட் ஆகும்போது ஏதோ அவங்களுக்கு எமோஷனலா ஃபீல் ஆயிடும். ஓகே. சோ ஒண்ணுல ஒருத்தர் யூஏல ஒர்க் பண்றாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க வீடியோ பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஊருக்கு வந்து நாங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாம வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்ல அவர் பார்த்த விஷயத்தை வந்து அவர் ஷேர் பண்ணாரு. சோ அவருக்கு அது ஷேர் பண்ணணும்ல அவசியம் இல்லை. பட் ஏதோ ஒரு தூரத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஊரை நம்ம கனெக்ட் பண்றோம்ல. சோ அது ஒரு எமோஷன். இவ்வளவு ரியலிஸ்டிக்கா பண்றீங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்திருப்பாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி இந்த ஜர்னில உங்க கூட டிராவல் பண்ணவர்கள் யார்? ஆக்சுவலா நிறைய பேர், கொஞ்சம் பேரை நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா மென்ஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்கூல் டிராயிங் மாஸ்டர் சுப்பிரமணியன் சார். 7th சொன்னீங்களே. 7th அவரு. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கூல்ல நிறைய வந்து லைக் ஜெயராஜ் மாஸ்டர் அந்த சுந்தரம் மாஸ்டர் அண்ட் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனா எல்லார் பேரையும் நம்ம சொல்ல முடியாது. லிஸ்ட் பெருசா. சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் படிச்சது சுந்தரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இங்க கோயம்புத்தூர்ல. ஆமா, கோயம்புத்தூர்ல 1947ல அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 75 இயர்ஸ் ஆச்சு. சோ அங்க ஃபுல்லாமே வந்து மரங்களா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5000 மரம் இருக்கும். 3 ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கும். ஒரு தனி தீவுக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த ஸ்கூல் அங்க ஃபுல்லா இருக்கும். சோ ஃபுல்லாமே கிரீன் அந்த சர்ஃபேஸ்ல வந்ததுனால அது எனக்கு ஆல்ரெடி வந்து இன்புட்டா உள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து சரி ஓகே நம்ம அடுத்து காலேஜ் போகணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன மொபைல்ல பட்டன் மொபைல்ல சர்ச் பண்ணேன். ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கிறது தெரிஞ்சது. அங்கே போனேன். அங்கே என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு சமைக்க தெரியாது. எங்க அப்பா வந்து கொண்டே விட்டாரு. மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டாரு. எப்பன்னா ஒரு 2014ல மாசம் 1000 ரூபாய் தான் கொடுப்பாரு. 500 ரூபாய் வந்து வாடகைக்கு போயிடும். 500 ரூபாய் வந்து எனக்கு சமைக்க மாட்டேங்குது. இங்க இருந்து ரேஷன் அரிசி எடுத்துட்டு வருவேன். லைக் வந்து அது சமைக்க தெரியும். தயிர் அங்க பக்கத்துல கிடைக்கும். எங்க காலேஜ் ஒரு மாதிரி கிராமத்து செட்டப்ல இருக்கும். சோ ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்காது. பட்ஜெட் பத்மநாபன் மாதிரி வாழ்ந்திருக்கீங்க நீங்க அந்த டைம்ல. இல்ல, நான் ஒரு டீ குடிச்சிட்டு நான் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் நான் வந்து இதுல ரூம்ல இருந்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போயிட்டேன். 3 இயர்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப்ல ஹாஸ்டல் போனேன். இந்த ஹாஸ்டல் இருக்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்டல். ஸோ சாட்டர்டே சண்டே ஆனால் லீவ் விட்டுருவாங்க. அப்போ எனக்கு 10 ரூபா 5 ரூபா தான் கையில் இருக்கும். ஒரு டீக்கு தான் காசு இருக்கும். பட் அந்த ஒரு டீயை குடிச்சிட்டு தான் நான் வரையணுங்கிற கட்டாயம். ஸோ காசு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா ஷர்ட் பேண்ட் அதெல்லாம் வாங்க மாட்டேன். மெட்டீரியல் வாங்கி பேக்கப் வச்சிருவேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நான் சேல் பண்ண பெயிண்டிங் வந்து ஒரு மினிஸ்டருக்கு வந்து சேல் பண்ணேன். மாஃபே பாண்டியராஜன் அப்படிங்கிற மினிஸ்டருக்கு வந்து அவர் வந்து ஒரு 35,000க்கு வந்து வாங்கினார். அந்த இதுக்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண என்னோட ஓவரால் காஸ்ட் பார்த்தோம்னா 2 டீ நினைக்கிறேன். 2 டீ அண்ட் அது வந்து சென்னையில லலித்கலா அகாடமி இருக்கும்போது பண்ணது. அந்த 2 டீ குடிச்சிட்டு வளைஞ்சது வந்து 35,000 போச்சு. இன்னொரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அவ்வளவு ஹியூஜ் அமௌண்ட் போகும் அப்படின்ற மாதிரி? போட்டிருந்தேன். எனக்கு ஒரு பிலீஃப் இருந்துச்சு. இன்னொன்னு அந்த சமயத்துல வந்து எங்க அண்ணா வந்து படிச்சுட்டு இருந்தாரு. அவரு என்ன படிக்க வச்சாரு. எங்க அண்ணா பேரு கார்த்திகேயன். நான் வந்து சரி அவரு வந்து நான் இங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து டுட்டோரியல் முடிச்சு சரியா படிக்கல. அப்புறம் படிப்போட வேல்யூ தெரிஞ்சு டுட்டோரியல் முடிச்சு டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தார் ஃபைனல் இயர். அப்போ ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். ஒரு நாள் தான் எனக்கு டைம் இருந்துச்சு. அதுக்கு கரெக்டா வந்து அந்த சமயத்துல வந்து அந்த பெயிண்டிங் சேல் ஆகும்போது அது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நம்ம எப்பயோ போட்ட விதை இன்னைக்கு முளைச்சிருக்குன்ட்டு இம்மீடியட்டா அன்னைக்கு அந்த பேமெண்ட் கிடைச்ச உடனே எங்க அண்ணனுக்கு அனுப்பி ஸோ அந்த மாதிரி ஃபீஸ் கட்டி இப்போ அவன் முடிச்சுட்டு இப்போ ஐடியில் இருக்கான். நல்ல ஒரு ஸ்பேஸ்ல இருக்கான். ஸோ எனக்கு மோர் லைக்லி என்னோட ஃபேமிலி தான் எல்லாமே. என்னோட அம்மா, என்னோட அக்கா பேர் சுகுணா, அம்மா பேர் ருக்மணி, அப்பா பேர் கோபாலன். என் பேர் ஃபுல் நேம் வந்து நவநீத் கிருஷ்ணன். பட் நவநீத் கோபாலன்ங்கிறது எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லா நேரத்துலையும் சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு.
நான் போய் படிக்கிறேன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, என்கிட்ட என்னால முடிஞ்சதை பண்றேன், என்கிட்ட எதுவும் கேட்காது. ஸோ அங்க படிக்கும் போதே கேட்டரிங் ஒர்க் பண்றது அண்ட் நிறைய கமிஷன் ஒர்க் பண்றது எல்லா வேலைக்கும் போவேன். இப்போ கட்டட அப்பா வந்து கட்டட வேலை, ஸோ கட்டட வேலைக்கு போவேன். இந்த வேலை அந்த வேலை இல்லை, எனக்கு என்னன்னா இன்னைக்கு நான் வேலைக்கு போனா ஒரு 200 எங்க வீட்டுக்கு கொடுக்க முடியும், சாப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அவ்வளவுதான் இருந்துச்சு. அது என்ன ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் கூட போயிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன ஜஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ஜாப். எது பண்ணாலும் அதுக்கான ஒரு நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். அது நம்ம ஃபேமிலின்னு வரும்போது வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஹெசிடேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே தான் வந்து இதாச்சு. அண்ட் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு அருளாசன் சார், வில்வநாதன் சார் அண்ட் இன்னும் லைக் அப்போ வந்து இருந்த பிரின்சிபல் மனோகர் மாஸ்டர், அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பட் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது என்னோட ஒரு ஹீரோவை கண்டுபிடிச்சேன். அவர் தான் வந்து டோர் சந்தான கிருஷ்ணன். அவர் யார் காட்டுறேன், தெரியுதா நான் தெரியல. இவர்தான் என்னோட ஹீரோ. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆர்டிஸ்ட் ஆகுறேன்னு சொல்லும் போது உன்னால முடியும்டா பண்ணு, ஆனா அவருக்கு பேக்ரவுண்ட் தெரியும், நான் ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சிருப்பேன், அந்த மாதிரி வந்து நல்லா வரையும். அவர் பேர் இருக்குது பெயிண்டா? இவர் வந்து ஒரு ஆக்சுவலி இவர் ஒரு பெயிண்டர் அண்ட் வந்து இவர் வந்து ஒரு இந்தியாவோட பிரைட் அந்த மாதிரியான ஒரு பெயிண்டர். அண்ட் கும்பகோணத்துல ஸ்டுடியோ வச்சிருக்காரு. சென்னை பேஸ்ட் ஆர்டிஸ்ட், பட் இப்போ கும்பகோணத்துல ஸ்டுடியோ கம் கேலரி வச்சிருக்காரு. இவரு தான் என்னோட மென்டர். ஸோ இவரு தான் வந்து என்னை கைட் பண்ணி, ஸோ நீ ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து சைட் பை சைட் ஒர்க் பண்ணு, ஒன்று நீ சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய கற்றுப்பேன், அண்ட் சேம் டைம் வந்து நீ இன்னும் நிறைய டெவலப் ஆகலாம். ஸோ என்ன எந்தெந்த விஷயத்துலையும் வந்து கைட் பண்ணுறது வந்து என்னோட அண்ணன் சந்தான கிருஷ்ணன். ஹீரோ ஆஃப் தி ஷிப் இவர்தானா? எனக்கு எல்லாரையும் தாண்டி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன், க்ளோஸ் டு ஹார்ட், குரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த படிக்கிற சமயத்துல வந்து எனக்கு ஸ்ரீதர் அந்த ஆதி, அதுக்கப்புறம் வந்து நிறைய பீப்புள் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சோஃபார் என்னோட ஜேர்னி. அண்ட் நான் இப்போ கரண்டாக என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், வித்யாநிகேதன் பப்ளிக் ஸ்கூல். அதில் வந்து எங்கள் மேடம் கரஸ்பாண்டன்ட் மேம் வந்து ரஜினி கிருஷ்ணமூர்த்தி மேம், அவங்க வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்கூலில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா ஃபுல் டைம் நம்ம வந்து அங்கேயே இருக்கணும் அப்படின்னு இருக்குனால, பட் அவங்க என்னன்னா ஃப்ரீ டைம்ல எனக்கு ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து எல்லா நேரத்துலயும் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால நமக்கு ஜாலியா போயிட்டு இருக்கு. ஓகே, லைவா நம்ம உங்களோட பெயிண்டிங்கை பார்க்கணுன்ற ஒரு ஆசையோட தான் நாங்க வந்திருக்கோம். சோ பாத்துடலாமா ப்ரோ? ஷூர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன இன்னைக்கு நமக்காக என்ன பண்ண போறீங்க? அதோட வச்சிடலாம்.